Hi guys, welcome to the YouTube channel of CWJ. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸோட ஃபோர்த் ஷிஃப்ட் அனாலிசிஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாருக்காவது நம்ம ராயல் பாஸ் தேவைப்பட்டுச்சுன்னா CWJ 50 அப்படிங்கிற கூப்பன் கோட் ஆஃபர் யூஸ் பண்ணி 50% டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தென் நம்ம எஸ்பிஐ கிராஷ் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதையும் பர்ச்சேஸ் பண்ணி எஸ்பிஐ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க 999க்கு பர்ச்சேஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன அனலைசிஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து ஷிஃப்டில் எழுதின நம்ம ஸ்டூடெண்ட்டோடைய ஒரு ரிவ்யூ. ஸோ இங்கிலீஷ் அப்படிங்க செக்ஷனில் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கேட்டிருக்காங்க 10 கொஸ்டின்ஸ். ஓல்டு கிளாத்ஸ் ரிலேட்டடாக ஒரு டாபிக், சரிங்களா? ஸோ ஓல்டு கிளாத்ஸ் ரிலேட்டடாக ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. வேர்டு இன்டர்சேஞ்ச் இருந்திருக்கு. ஒரே சென்டென்ஸில் எந்த வேர்டு கரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணால் அது ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் கிடைக்கும். வேர்ட் யூசேஜ் இருக்குது. ப்ரெட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்ட் கொடுத்து கரெக்டான யூசேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஷிஃப்ட் 3ல வந்து கிரேஸ்ங்கிற வேர்ட் கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஷிஃப்ட் 4ல் ப்ரிட்டி அப்படிங்கிற வேர்ட் கரெக்டான வேர்ட் யூசேஜ் ஆப்ஷன் சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. A to F வரைக்கும் ஒரு 6 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஃபில்லப்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபில்லப்பாக இல்லாமல் ஏ ஸ்பேஸில் எந்த வேர்ட் ஃபிட் ஆகும் அப் டு எஃப் வரைக்கும் ஒரு 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் இருந்திருக்கு, சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இங்கிலீஷில் கேட்ட நம்மளுடைய செக்ஷன் என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இங்கே நான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். தென் ஆப்டிடியூட் செகண்ட் செக்ஷனில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னா கேஸ்லெட் இருந்திருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ் பண்ண மாதிரி ஒரு கேஸ்லெட் கேட்டிருக்காங்க. சரி, அது ரொம்ப கேல்குலேட்டிவாக இருந்திருக்கு. தென் பார் கிராஃபும் பை சார்ட்டும் இருந்திருக்கு. பை சார்ட் வந்து 2 வேரியபிள்ஸ், பைக் ஸ்கூட்டர்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 2 வேரியபிள்ஸ் இருந்திருக்கு பை சார்ட்ல. பார் கிராஃப் ரொம்ப ஈஸியான பார் கிராஃப் தான் கேட்டிருக்காங்க. தென் அப்ராக்சிமேஷன் இருந்திருக்கு. அப்ராக்சிமேஷன் ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. தென் அப்ளிகேஷன் டாபிக்ல என்னெல்லாம் கேட்டிருக்காங்கன்னா மிக்சர் அலிகேஷன் இருந்தது, டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ஏஜஸ் டாபிக் கேட்டிருக்காங்க, மென்சுரேஷன், சர்க்கிள் பேஸ்டு மென்சுரேஷன். ஓகேவா? ஸ்கோர் பூஸ்டர்ஸ்ல டிஐயும் அப்ராக்சிமேஷன் மிஸ்ஸிங் நம்பரும் இருந்திருக்கு. ஓகேவா? இதெல்லாம் ஸ்கோர் பூஸ்டர்ஸ். ப்ளஸ் வந்து அப்ளிகேஷன் டாப்பிக்கில் இந்த டாப்பிக்லாம் இருந்திருக்கு. மிக்சர் அலிகேஷன், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். தென் குவான்டிட்டி பேஸ்டு சம் இருக்கும் இல்லையா? கம்பேர் பண்ணுவோம்ல, குவான்டிட்டி 1 2-வை விட கிரேட்டராக இருக்கா, ஈக்குவலாக இருக்கான்னு அந்த மாதிரி குவான்டிட்டி பேஸ்டு கம்பேரிசன் சம்மும் QAல கேட்டிருக்காங்க. ஒரு 3 கொஸ்டின்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் வச்சு ஒரு கொஸ்டின், டைம் அண்ட் ஒர்க் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க. தென் அடுத்து ரீசனிங் செக்ஷனில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்இக்வாலிட்டி இருந்திருக்கு, ஒரு 5 கொஸ்டின்ஸ். மிஸ்லனியஸில் டைரக்ஷன் வந்திருக்கு. டிஜிட்ஸ் கொடுத்து அதில் பேர் டெஸ்ட் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் எவ்வளோ டிஜிட் பேர் வருது அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஒரு வேர்ட் கொடுத்து அதில் ஒரு ஹாஃப் வேர்டு வந்து சக்சஸிவ் லெட்டர்ஸாகவும் ஒரு ஹாஃபை வந்து ப்ரீவியஸ் லெட்டராகவும் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் லெஃப்ட் டு ரைட் என்ன வேர்ட் என்ன லெட்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு வேர்ட் பேஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்டும் ஒரு சம் இருந்திருக்கு. தென் ஆட் ஒன் அவுட்டும் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்இக்வாலிட்டி, டைரக்ஷன்ஸ், டிஜிட் பேஸ் பண்ணது ஒரு சம், வேர்ட் அரேஞ்ச்மெண்ட், ஆட் ஒன் அவுட் கேட்டிருக்காங்க. பசில் என்ன இருந்திருக்குன்னா டெசிக்னேஷன் பேஸ்டு பசில் ஒரு 2 வேரியபிள் சம். ஓகேவா? சிங்கிள் வேரியபிளா இல்லாமல் 2 வேரியபிள் பசில் கேட்டிருக்காங்க. ஃப்ளோர் அண்ட் ஃபிளாட் பசிலும் இருந்திருக்கு. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல சிங்கிள் ரோ அரேஞ்ச்மெண்ட் பட் அன்சர்டைன் நார்த். ஓகேவா? எக்ஸாக்டா எவ்வளோன்னு தெரியல, அன்சர்டைன் பர்சன் இருக்கிற மாதிரி நார்த் அரேஞ்ச்மெண்ட், சிங்கிள் ரோ அரேஞ்ச்மெண்ட் இருந்திருக்கு. அண்ட் அதே சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல 14% இருக்கிற மாதிரி பேரலல் ரோ அரேஞ்ச்மெண்ட்டும் கேட்டிருக்காங்க. ஈக்குவலா 7% ஃபிக்ஸ் பண்ற மாதிரி. ஸோ இதெல்லாம் ரீசனிங் செக்ஷன்ல நமக்கு கேட்டிருந்திருக்காங்க. ஸோ அப்போ ஓவராலா எவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னா ரீசனிங்ல இந்த கேஸ்ல டிஃபிகல்ட்டா இருந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மிஸ்லனியஸ் டாபிக்லாம் பார்த்தாலே அட்டன் பண்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் இங்கிலீஷ்ல வந்துட்டு இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், வேர்ட் யூசேஜ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு. வேர்ட் இன்டர்சேஞ்சும் ஈஸியாக இருந்திருக்கு. ரீசனிங் செக்ஷன்ல ஃப்ளோர் ஃபிளாட் பசில்லாம் ரொம்ப கம்மியான ஃப்ளோர்ஸ் தான் இருந்திருக்கு. இன்இக்வாலிட்டி கேட்டிருந்திருக்காங்க. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ற மாதிரி தான் இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலா இங்கிலீஷ்ல எவ்வளோ குட் அட்டெம்ப்ட் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா 20லேருந்து 24 வரைக்கும் கொடுக்கலாம். அண்ட் ரீசனிங்ல வந்து 19லேருந்து 24 வரைக்கும் கொடுக்க முடியும். குவான்ஸ்ல வந்து 17லேருந்து 22 வரைக்கும் குட் அட்டெம்ப்ட்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். பட் ஓவராலா எல்லாரோடையும் கம்பேர் பண்ணும்போது இங்கிலீஷ் மாடரேட் லெவல்ல இருந்திருக்கு. தட் இஸ் இந்த
A to F ஃபில்லப் பேஸ்டு சம்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் மாடரேட்டாக ஃபீல் பண்ணுறோம். ரீசனிங்கில் வந்துட்டு டெசிக்னேஷன் பசில் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ண டைம் எடுத்திருக்கு. ஸோ ரீசனிங் செக்ஷனுமே மாடரேட் லெவலாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. குவான்ஸ் வந்து ஈஸி டு மாடரேட், அதாவது ஒரு டிஐ ஈஸியாக இருந்திருக்கு, ஒன்று கேஸ்லெட் கொஞ்சம் கேல்குலேட்டிவாக இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ பை சார்ட்லாம் 2 வேரியபிள்ஸ் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. ஸோ சில இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருந்ததுனால ஈஸி டு மாடரேட் லெவலில் நம்ம ஆப்டிடியூடை எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ஓவராலாக இந்த ஷிஃப்ட் 4 அனாலிசிஸ் படி குட் அட்டெம்ப்ட், ஓவரால் குட் அட்டெம்ப்ட் வந்து 56லேருந்து 70. ஸோ இன்னைக்கு நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொல்ல முடியாது. ஸோ நாளைக்கு எக்ஸாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஷிஃப்ட் நம்ம அனலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் நாளைக்கு என்ன அனலைசிஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டே டியூனாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு அனலிசிஸ் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் அகெயின் நம்மளுடைய ராயல் பாஸ் 50% ஆஃபரில் இருக்குது. பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா டேரெக்டாக நம்மளோட வெப்சைட் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.